இப்போ இந்த அங்கே அம்பாள் வேலை இங்கே நடக்கணும். இன்னும் ஒரு 6 மாதம் கஷ்டப்பட்டா இது முடிஞ்சிரும்னு ஏதோ அம்பாள் சொல்லியிருக்கா உள்ளிருந்து. இது மாதிரி சாய் தர்மா டிவி, நீ இது மாதிரி நம்ம அன்பர் சிங்கப்பூர் இளமாறன், இமயரம்பன், மலேசியா சதாசிவம், உமா முருகன், இந்த மாதிரி உள்ளவங்களோட உழைப்பும் இதில் சேர்ந்து இருக்குது. ஆனால் இது எனக்காக இல்லை, உலகத்துக்கு யோக ஞானம்னா என்ன அப்படிங்கிறத இந்த கோயில் அவங்களுக்கு காட்டும். இது வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கே தவம் பண்ணுறதுக்கு தான் முழு உரிமை, எந்த தடையும் இருக்காது. புரியுது அவங்களுக்கு? எல்லா சாபமும் தாய் சாபத்திலேருந்து, குரு சாபத்திலேருந்து, பத்தினி சாபத்திலேருந்து, மனைவி சாபத்திலேருந்து, இந்த மாதிரி நண்பர்கள் சாபத்தில் துரோகம் செஞ்ச நண்பர்கள் சாபத்தில் எல்லா சாபமும் நீங்கணுன்னாக்கா அதுக்கு திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணும். அந்த திருப்பணி ஒன்றில் இது எல்லாமே கரைஞ்சிடுது. எந்த சாபமும் அந்த பிறவியை நெருங்கலை. அந்த சாபங்கள் நீங்கி உலகத்தில் இருக்கிற ஆன்மீக நல்ல உள்ளங்கள் அதுவும் இந்த சாபத்தில் நீங்களுங்கிறதுக்காக தான் இந்த கோயிலுக்கு வாங்க, இந்த திருப்பணியை நடத்தி கொடுங்க, நீங்களும் அந்த பாவத்திலேருந்து நீங்குங்கன்னு கூப்பிடுறோம். வேற என்ன? ஆனால் எல்லாமும் மனித பிறவியை பற்றிய அத்தனை இது கெடுதலும் இந்த கும்பாபிஷேகம் நடக்கும்போது நீங்கிடும். சாய் தர்மா டிவி நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம். சித்தர்களின் தாயாராகிய வாலை பரமேஸ்வரி தாயாருக்கு உலகத்திலேயே முதன்முறையாக 62 அடி உயரத்தில் மாபெரும் சிலையை அமைத்து சிவ ஆலயத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் பொதிகைமலை பாட்டு சித்தர் அவர்களின் திருப்பணிகளுக்கு உங்களால் இயன்ற தான தர்மம் அளித்து நீங்கள் உங்கள் கர்ம வினைகளை தாயாரிடம் ஒப்படைத்து இரவா நிலையை அடைய சாய் தர்மா டிவி கேட்டுக்கொள்கின்றது. அத்தோடு தங்கள் குழந்தைகளின் பிறந்தநாள் விழாவிலும் பெற்றோர்களின் புண்ணிய தினத்திலும் அன்னதானம் அளிக்க விரும்பினால், ஏழைகளுக்கு உதவ விரும்பினால் உங்களுக்காக நாம் அதை செய்ய முன்வருகின்றோம். இதற்காக சாய் தர்மா டிவியை தொடர்பு கொள்ளவும். நன்றி. ஆத்ம நாதன் நாமம் நமச்சிவாயுமே. சாய் தர்மா டிவி நேயர்கள் அனைவருக்கும் சிவையா நம. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு நம்ம தமிழ்நாட்டில் ஏராளமான ஞானிகள் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. இந்த அடிப்படையில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறை ஒவ்வொருவாக இருக்குது. எந்த குருவை நாங்கள் பிடிக்கிறது, எந்த ஞானியை நாங்கள் வழிபாடு பண்ணுறது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வாழ்ந்துட்டு போகிறாங்களே. உண்மையான வாழ்வியல் எதுமா ஒரு ஞானியுடையது, உண்மையான நிலைமை எது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு தெளிவாக நான் கொடுக்குறேன். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சித்தனுக்கும் ஞானிக்கும் உள்ள வேறுபாடு எது அப்படின்னா, சித்தன் கடைசி முடியுமே தன்னுடைய உடம்பை விடமாட்டார், சித்தம் அறிவு கொண்டு இயங்குவார். ஞானி என்ன பண்ணுவார், உடம்பையும் விட்டுருவார், அறிவை கூட விட்டுருவார். சிவசிவா எப்பொழுதும் ஆனந்த நிலையோடு இருப்பார். சித்தம் பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டு அதை சாம்பலாக மாற்றக்கூடிய சக்தி ஒரு சித்தனுக்கு உண்டு. ஞானி பார்த்திங்கன்னா அவ்வளோவா சாப்பிடவே மாட்டாங்க. அவங்க சாப்பிடக்கூடியதே அவங்களோட சுவாசம் மட்டும்தான். இந்த உலகத்து மீது பற்று அறுத்து இருப்பாங்க. ஒரு ஞானியுடைய கண்ணில் பட்டாவே நமக்கு கோடி கருமா கழியும். ஒரு ஞானியுடைய கண்ணை பார்த்தாவே நமக்கு மின்னல் பாயிற பாரி ஒரு உணர்வு நமக்கு பிறக்க ஆரம்பிக்கும். இப்படி வாழ்ந்தவர்கள் ஏராளம் இந்த தமிழ்நாட்டில். இதில் கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு போனவங்க தான் சாரதா தேவி அம்மையாரும் ராமகிருஷ்ண பகவானும். ஏன்னா இந்த ஆன்மா தான் ராமனாகவும் பிறந்திருக்காரு, கிருஷ்ணனாகவும் பிறந்திருக்காங்க. இந்த அடிப்படையில் ஒரு முறை நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன்.
அவ்வளோ பெரிய ஞானிகளே சொல்லியிருக்காங்க. மாயை, ஏதாவது ஒரு மாயை நம்ம பக்கத்தில் இல்லை அப்படின்னா இந்த உடலை வந்து நம்ம விட்டுருவோமா, நமக்கு மரணம் வந்துடுமா. அதனால தான் இன்றைக்கி வரக்கூடிய ஞானிகள் எல்லாமே முன்னதாகவே நம்மளாலேயே நம்ம மக்களாலேயே கல்லாலேயோ அடிக்கப்படுறாங்க, இல்லை நம் வாயால் ஆபாசமாக நாமளே திட்டி அவர்களுடைய கர்மாவை நம்ம உள்வாங்குறோம். இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுது, ஒரு கிறுக்கன், பஞ்ச பரதேசி, இவங்ககிட்ட ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்கள அவமானப்படுத்தி வைக்கிறோம். இந்த அடிப்படையில் ராமகிருஷ்ண பகவான் ஐயா பார்த்தீங்க அப்படின்னா காலையில் அவருடைய முதல் பயிற்சியே அவர் முழுக்க வந்து காயத்ரி மந்திரத்தை வந்து பாராயணம் பண்ணியிருக்காரு. சிவ காயத்ரி மந்திரத்தை கொடுத்தவரே வந்து பிரம்ம ரிஷி ஆகிய ராஜ ரிஷி ஐயா தான் கொடுத்தாரு. தன்னுடைய தேகத்தை வந்து காயம்னா உடல் திரியாக்கி வந்து கொடுக்கப்பட்ட அந்த காயத்ரி மந்திரத்தை காலையில் சூரியன் எழும்பும் போது இவர் அமர்ந்துருவாராம். சூரியனை பார்த்து சூரியன் மறையிற முடியும் ஒரு நாளைக்கு 1,00,000 முறை வந்து காயத்ரி மந்திரத்தை பயன்படுத்தி தான் இந்த உலகத்துக்கான உண்மையான சேவையில் வந்து ராமகிருஷ்ண பகவான் வந்து செய்து கொடுத்துருக்காரு. சிவ அவர் காளியுடைய அவதாரம். காளியை வந்து நேரில் பார்த்தவர், காளி கூடயே பேசினவர், காளி தெய்வத்துக்கூடவே அவர் வந்து இருந்தவர். சிவ இந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா சாரதா தேவி அம்மையார் இன்றைக்கும் அந்த மாதிரி பெண்மணி வந்து உலகம் சார்ந்து இனி அவதாரம் எடுப்பாங்களான்னு எனக்கு வந்து தெரியல. அப்போ ஒரு முறை வந்து சாரதா தேவி, ஏன்னா ராமகிருஷ்ண பகவானுக்கும் சாரதா தேவி அம்மையாருக்கு உடலும் இணையவே இல்லை, கடைசி முடியும். எந்த ஒரு சிற்றின்ப சேர்க்கையிலும் அவர்கள் வந்து ஈடுபடவில்லை. சிவ இது நாம் கருத்தில் கொண்டுக்கணும். அப்போ வந்து அவருக்கு எந்த ஒரு மாயை பிடிக்கல, பெண் மாயை என்பது அவருக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் நிறைய விஷயங்கள் என்னை மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துக்காக வெட்ட வெளியில் சொன்னதுக்காக பிற உயிர்களுடைய கர்மா உள்வாங்கினார். இப்போ என் குருநாதர் பாட்டிசரையாவுக்கு காது கேட்காம, ஒரு காது கேட்காது, கம்மியாக தான் கேட்கும். அவர் வந்து பற்கள் வந்து பல்கர் வந்து குறைந்து முடி நிறைத்து இருப்பதற்கு காரணம் இந்த மாதிரி கர்மா தான். அவருக்கு உடல் மெலிந்து தான் கொஞ்சம் துன்பப்பட்டு தான் இறந்தார். இது ஞானி, முற்பிரிவில் சித்தனாக தான் இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு பாருங்கள் ஏதாவது ஒரு மாயை சூழலும் இல்லையா, மனைவியும் அவர் தொடவே இல்லை. அப்படிங்கும் போது அவருடைய மாயை வந்து உணவாக மாறிச்சு அவருக்கு. அவராக அதை ஏற்றுக்கிட்டாரு. என் நேரமும் சாப்பிடக்கூடிய அந்த ஒரு உணர்வு நிலையில் அவர் இருந்திருக்காரு. நிறையா வந்து மாணவர்கள் இருந்தாலும் அப்பப்போ சாரதா தேவி அம்மையார் சமையலறையில் இருக்கும்போது இவர் வந்து இன்றைக்கி என்ன சாப்பாடு ஆர்வத்தோடு கேட்பாராம். சமையலறையில் ஏதாவது இருந்தாலும் எடுத்து சாப்பிடுவாராம். அப்போ அம்மா கேட்பாலாம், நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கீங்க, இப்படி வந்து ஒரு உணவுக்காக நீங்கள் வந்து உள்ளே வந்து இப்படி சாப்பிடணுமா, அங்கே வெளியில் இருக்கக்கூடிய உங்கள் மாணவர்கள் உங்களை வணங்கக்கூடியவர்கள் உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது ராமகிருஷ்ண பகவான் சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டு, அம்மா என்னைக்கு நான் தொடர்ந்து 3 நாள் சாப்பிடலையோ அன்னைக்கு வந்து நான் இறந்துருவேம்மா. அது மட்டும் அல்லாமல் இந்த உலகத்தில் ஞானிகளும் வாழணும் அப்படின்னா ஏதாவது ஒரு மாயை வந்து கூட வச்சுட்டு தாம்மா வாழ முடியும். இல்லைன்னா என்றைக்கோ நான் இறைவனடி சேர்ந்துருவேன். எனக்கான உலகம் சார்ந்த நான் உலகத்துக்கான விஷயங்கள் கொடுக்கறதுக்கு நான் வந்திருக்கேன். அதனால இந்த உணவுங்கிற ஒரு மாயை நான் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த ஒரு பந்தத்தையும் நான் விட்டுட்டேன், என்னை எல்லாத்தையும் விட்டுட்டேன். என்கிட்ட ஏதாவது ஒரு பற்றாவது ஒரு பந்தமாவது இருக்கணும். இது எனக்கும் இந்த உணவுக்கான பந்தத்தையும் நான் விட்டுட்டேன் அப்படின்னா இறைவனடி சேர்ந்துருவேன். என்னைக்கு 3 நாள் இந்த உணவு எடுக்கலையோ அன்னைக்கு நான் வந்து இறந்துட்டேன்னு சொல்லிட்டு விளையாட்டாக போயிட்டார். அவருடைய கடமையை ஆற்றிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் ஐயா சொல்லி வச்ச மாதிரி தொடர்ந்து 3 நாள் அவரால் வந்து உணவு எடுக்க முடியல. இன்றைக்கும் குருநாதர்கள் வந்து விண்கலந்து மறையும் போது தனக்குள்ளே இருக்கிற சக்தி தன் சிஷ்ய பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ராமகிருஷ்ண பகவான் யார் என்பதை அவருடைய மாணவனாகிய நரேந்திரன், அதாவது விவேகானந்தர் வந்து காட்டி கொடுத்துருக்காரு. தன்னுடைய சக்தி எல்லாமே விவேகானந்தருக்கு கொடுத்து இந்த சமுதாயத்தை இந்த உலகத்தை வழிநடத்துன்னு சொல்லி ஐயா வந்து தொடர்ந்து 3 நாள் சாப்பிடாம இறைவன் கிட்ட காளிக்கிட்டேயே ஐயா வந்து அந்த உயிரை வந்து கொண்டுட்டு போயிட்டார். சிவ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஞானி இந்த உலகத்தில் வந்து நம்ம கண்ணுக்கு நேராக வளம் வரணும் அப்படின்னா ஏதாவது ஒரு மாயையில் அவங்க சிக்கி தவிச்சு துன்பப்பட்டால் மட்டும்தான் அவங்களால இந்த உலகத்தில் கூட இருக்க முடியுமா. அவங்களுக்கே அப்படின்னா மனிதர்களாகிய நமக்கு எந்த மாதிரியான மாயை வந்து சூழ்ந்திருக்கும் இல்லையா. இது உங்களுடைய ஞான வெளிச்சத்துக்காக, உங்கள் ஞான அறிவை வந்து தூண்டுவதற்காக இந்த சிறு கதையை வந்து உண்மை சம்பவத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். இன்றைக்கு இது போதும். நம்ம சிவைய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க.
அனைத்து உலக மக்களுக்கும் நம்ம சிவைய வாழ்க, என் நாதன் தாழ் வாழ்க. என் குருநாதர் பாட்டு சித்தரையோட திருவடிகளை வணங்கி இதுக்கு பின்னாடி பாருங்க 64 அடியில் வாழை பரமேஸ்வரி காயத்ரியுடைய அம்சமாக அன்னதானங்கள் போடுவதற்கு உணவுப் பொருட்களும் இங்கே மணல் ஜல்லி இந்த மாதிரி சில பொருட்கள் தான் இங்கே தேவைப்படுது அம்பாளை உயர்த்துவதற்கு. இது மிகப்பெரிய நானும் என் குருநாதரும் சேர்ந்து ஒரே ஒரு ஆன்மாவுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கணும் அப்படின்னா அது சாய் தர்மா சேனல் மட்டும்தான். ஐயாவை இன்னைக்கு இவங்க தேர்வு செஞ்சு ஐயா மூலியமாகவே உலகத்துக்கு நிறைய ஆன்மீக உயிர்களுக்கு அன்போ மெய்ப்பொருளை காட்ட இருக்காங்க. அதனால நானும் என் குருநாதரும் அவர்களுக்கு ஒரு சின்ன நன்றியை தெரிவித்து கொண்டு நீங்கள் எல்லாரும் உதவிட வேண்டும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். உங்களை எல்லாரும் அப்பா ஒரு 4 வார்த்தை வாழ்த்துவார். சிவாய நம, திருச்சிற்றம்பலம். இப்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி சாய் தர்மா டிவி செய்தனாலே அது நம்மளோட தூண்டுதல் கிடையாது. இறைவியே அவங்களுக்கு அதை உணர்த்தி இந்த உண்மைகளை உலகத்தில் இருக்கிற நல்ல உயிர்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு இறைவன்கிட்ட உண்மையாக பக்தி செலுத்தி இறைநிலையை அடையணுங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிற அவர்களையும் இதை பார்க்குற அத்தனை உலக ஆன்மீக ஆத்மஸ்வரூபிகளையும் நான் வணங்கியும் வாழ்த்தியும் என்றும் நலமோடும் வளமோடும் வாழ்க வாழ்த்துகிறேன். அன்பே சிவம்.